வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்னு தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்கு வந்து ஸ்கிராபுக்கு கரெக்டான ஃபாலோஅப்ஸ் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்டோரில் ஏற்றி வச்சிருக்க ப்ராடக்ட்டு கரெக்ட் டைம்ல டெலிவரி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம, ஸோ அதில் ரஸ்ட் ஏறிடும். ரஸ்ட் ஏறினது அது என்ன பண்ணுவாங்க, டைரக்டா மேனேஜ்மெண்ட்டுக்கே இன்ஃபார்ம் பண்ணாம ஸ்கிராப்னு சொல்லிட்டு ஸ்கிராப்ல போய் போட்டுருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபாலோஅப் இல்லாதனால நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியுமே அது வந்து ரஸ்ட் ஏறினது அது டைரக்டா ஸ்கிராப்ல கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் அது லாஸ். ஸோ அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம், இப்போ வந்து ஸ்கிராபுக்குன்னு தனியாக வந்து ஒரு லொக்கேஷன் செட் பண்ணி, ஸோ அதை வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக ஸ்கிராபுக்குன்னு தனியாக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஓடோல எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் ஸோ ஸ்கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஸ்கிராப் இது மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நியூவாக வந்து உங்களுக்காண்டி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நியூவாக ஒரு ஸ்கிராப் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராடக்ட்டோட ஸ்டாக் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்டாக்ல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேர் ஹவுஸ் டூ இருக்கு இல்லையா, டூவில் வந்து ஆசர் வந்து 4 குவான்டிட்டி இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஸ்கிராப்புக்கு மூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் 5 கொடுக்குறேன். ஸோ 2 குவான்டிட்டி வந்து ஸ்கிராபு. ஸோ இது ரீப்ளேனிஸ்மெண்ட் குவான்டிட்டி அப்படின்னா, இப்போ வந்து நான் 2 குவான்டிட்டி வந்து ஸ்கிராப்ல போட போறேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து 2 குவான்டிட்டி மறுபடியும் நம்ம பை பண்ணணுமா அப்படின்றது தான். இது வந்து நான் டிக் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் ஆகி வந்து நமக்கு நிற்கும். நம்ம வந்து அங்கிருந்த மணிக்கே கொட்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஸ்கிராபோட ரீசன். இது வந்து நான் டேமேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸ் லொக்கேஷன், இது வந்து எந்த லொக்கேஷன்ல இருந்து எடுக்கணும் ப்ராடக்ட் வந்து அப்படின்னு கேட்குது. நான் வந்து வேற ஸ்டூல உள்ள ஸ்டாக் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட், இது சோர்ஸ் டாக்குமெண்ட் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசி மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று சோர்ஸ் டாக்குமெண்ட் அவங்க மேனுவலாக வச்சிருந்தாங்கன்னா அதோட மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ். ஸோ நம்ம இதில் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வேலிடேட் கொடுத்துக்கிறேன். ஸோ வேலிடேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா SB002 ஸ்கிராப் மெட்டீரியல் ஸ்கிராப் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் வந்துடும். ஸோ இங்கே ப்ராடக்ட் மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டேட்ல வந்து ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகுது, ரெஃபரன்ஸ் நம்பரு, ப்ராடக்ட் என்ன, எந்த வேர் ஹவுஸ்ல இருந்து எங்க நம்ம மூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொண்டு எத்தனை குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் பீசஸ் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ டன் பை, இதெல்லாம் நம்ம வந்து படுத்துக்கலாம். யார் வந்து இதை மூவ் பண்ணாங்க அப்படின்றது, யூசர்ஸ் யாரு அப்படின்றத நம்ம வந்து இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக்ல நான் என்ன பண்றேன்னா ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்து வேர் ஹவுஸ் டூ அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆஸ்ல வந்து 4 இருந்துச்சு, நம்ம 2 குவான்டிட்டி ஸ்கிராப்ல மூவ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் 2 குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிராபுக்குன்னு தனியா வந்து இப்போ வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் போயிட்டு ஸ்கிராப்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஸ்கிராபுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து விசிபிளாகவே நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.